அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் நண்பன் 9.68. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இப்போ லஞ்ச் டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு பகுதியில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், உங்களுடைய சாப்பாடு என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டிஃபனை கூட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேலே வந்து குழம்பு கிண்ணம், இது வந்து கீழே வந்து சாப்பாடு என்னன்றது பார்ப்பாங்க. வாங்க அப்படியே திறப்போம். இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கனாக்கா கீரை குழம்பு, சரிங்களா? கீரை குழம்பு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வழக்கம் போல் ஒயிட் ரைஸ், சரிங்களா? வாங்க பார்ப்போம். இந்த ஒயிட் ரைஸோ கீரை குழம்பு உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ரெண்டு சேர்த்து ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். குழம்பு சும்மா அப்படியே கை போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கலக்கிட்டு அப்படியே எடுத்து போடுவோமா? வாங்க, போட்டாச்சு. அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து ஒரு போடுவோமா? டேஸ்ட்டு வாங்க பார்ப்போம். சும்மா அப்படியே கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாமா? வேறு லெவலுங்க, வேறு லெவலு. கீரை குழம்புக்கு வந்து புளி, உப்பு, காரம் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. அடிச்சுக்க ஆசையே இல்லை, சரிங்களா? வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் உங்களுக்கு சாப்பிட்ற டைம் ஆகிட்டுருக்கோம். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த அப்புறமா சந்திப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை குழம்பு வந்து ரொம்ப இஷ்டங்க, ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து செய்யக்கூடிய விதம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலாக சாப்பிட்றதுக்கலாம். அந்த ஒரு முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ வேறு லெவலாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி ஓப்பன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிடல, வண்டியில் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ வேர்த்து வடைச்சி போச்சு. ஸோ கீரை குழம்பு வேறு லெவலாக இருந்துச்சுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது மிச்சம், அதை வேஸ்ட் பண்ண சாப்பிட்ணும். வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு சாயங்காலம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்க. பார்ட்னர் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துங்க. உருளைக்கிழங்கு வேறு லெவலாக இருந்தது ஃப்ரை பண்ணது. அது ஒரு டைம் பதிவு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம பதிவு பிடித்ததில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் 9.68.